அயானிக் ஈக்குலிபிரியம் கண்டினியூ பண்றோம். இந்த அயானிக் ஈக்குலிபிரியம்ல இப்ப லூயிஸ் தியரியை பார்க்கலாம். இந்த லூயிஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த லூயிஸ் தியரி ஆசிட்னா அது எலக்ட்ரான் பேர் அக்செப்டர், பேஸ்னா அது எலக்ட்ரான் பேர் டோனர் அப்படி சொல்லுது. சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். போரான் ட்ரைஃப்ளூரைடு எடுத்துக்கிறோம். அடுத்து F- எடுத்துக்கிறோம். போரான் ட்ரைஃப்ளூரைடு F- எடுத்துக்கிறோம். என்ன கிடைக்குதுன்னா BF4- கிடைக்குது. இங்க என்ன ரியாக்ஷன் நடந்துருக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த BF3ல சென்ட்ரல் ஆட்டம் போரான், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. போரானுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 3A. தேர்ஃபோர் இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ போரான் என்ன பண்ணுதுன்னா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்க ஒரு பாண்ட், இங்க செகண்ட் பாண்ட், இங்க 3 பாண்ட், தேர்ட் பாண்ட். F- எடுத்துக்கலாம். F- வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா ஃப்ளூரினுடைய குரூப் நம்பர் வந்து 7A, மைனஸ்னால ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா இருக்கும். இப்போ இந்த போரான் கிட்ட பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கும். எப்படி சொல்றீங்கன்னா, இந்த போரான் வந்து செகண்ட் பீரியட். அப்போ செகண்ட் பீரியட்னா 2s2p. 2s2pனா டோட்டலா 4 ஆர்பிட்டால்ஸ். 3 ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சு பாண்டிங். இன்னொரு ஆர்பிட்டால் இருக்குது, அது வேக்கன்ட் ஆர்பிட்டால். அப்போ வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த F- என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை இந்த போரானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணுது? போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 பாண்ட்ஸ் இருக்குது. 3 பாண்ட்ஸ்னா 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. 6 எலக்ட்ரான்ஸ்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்ல, லெஸ் தென் ஆக்டெட். அப்படின்னா இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்படின்னா இதுகிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ F- என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த F- வந்து லோன் பேரை இந்த போரானுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ கான்ட்ரிபியூட் பண்றதுனால போரானுக்கும் F- இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன சொல்லனா இந்த BF3 சொல்லும், அந்த F- இப்படி கொடுக்கலாம். F- இப்படி நம்ம எழுதுறோம். இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுத போறோம். இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுத போறோம். நார்மல் கோலன் பாண்டை எதுனா என்ன பண்ணனா, நார்மல் ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். இந்த F- ஃபார்மல் சார்ஜ் என்ன கொடுக்கணும்னா +1 கொடுக்கணும். ஏன்னா இது வந்து டோனர். +1 கொடுத்தா -1 இருக்குது, 0 ஆயிடுச்சு. போரான் வந்து அக்செப்டர் இருக்கனால -1 கொடுத்துடணும். இதுதான் BF4-. அப்போ BF4- இப்படிதான் ஏதோ. அப்போ இந்த BF3 F- சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா BF4- கொடுக்குது. இப்போ இந்த B- வேலன்சி ஷெல்ல 4 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆக்டெட் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது நம்ம சொல்றோம். சரி, ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்குது இங்க சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இங்க போரான் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டரா இருக்கிறதுனால இதை வந்து லூயிஸ் ஆசிட் சொல்றோம். F- எலக்ட்ரான் பேர் டோனரா இருக்கிறதுனால லூயிஸ் பேஸ் சொல்றோம் F-. சரி, ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா SiF4 plus 2 times F- gives SiF6 2-. இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த SiF4 எப்படி எழுதுறோம்னு பாருங்க. SiF4 சிலிக்கன், இதுகிட்ட 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. ஃப்ளூரின் ஆட்டம் சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ சிங்கிள் பாண்டு கொடுத்துருங்க ஃப்ளூரினுக்கும் சிலிக்கனுக்கு இடையில. அடுத்து இந்த சிலிக்கன் வந்து குரூப் நம்பர் 4A வருது. அப்போ என்ன இதனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 4 எலக்ட்ரான்ஸுமே இங்க பாண்டிங்ல இருக்குது. இந்த சிலிக்கன் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பீரியட்ல வருது. இதனுடைய அட்டாமிக் நம்பர் 14. இது வந்து தேர்ட் பீரியட்ல வருது. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல் வந்து தேர்ட் ஷெல் 3s 3p 3d. அப்போ 3d இருக்கிறதுனால இது கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கு. இந்த சிலிக்கன் கிட்ட என்ன இருக்குதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கு. வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. ஓகே, இப்போ F- எடுத்துக்கோங்க. F- வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. F- எடுத்துக்கிறோம். இப்படி இதனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த F- என்ன பண்ணுதுன்னா இந்த F- எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த சிலிக்கனுக்கு. சிலிக்கன் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. F- எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது லோன் பேரை. சிலிக்கன் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அப்போ சிலிக்கனுக்கும் F- இடையில என்ன ஆகுதுன்னா டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இப்படி சிலிக்கனுக்கும் F- இடையில என்ன ஆகுதுன்னா டேட்டிவ் பாண்ட் இப்படி கிரியேட் ஆகுது. ரிமைனிங் அந்த 4 பாண்ட்ஸை கொடுத்துடலாம். ரிமைனிங் 4 பாண்ட்ஸ் வித் ஃப்ளூரின் அப்படியே கொடுத்துரும். இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதிக்கலாம். இப்போ சிலிக்கன் எழுதுறோம். அடுத்து இந்த சிலிக்கன் கிட்ட பாத்தீங்கன்னா 6 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இப்ப இருக்குது.
இந்த 6 fluorine atoms இருக்குது. இப்போ டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா எழுதும் போது ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஃபார்மல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கனுக்கு 2-. இதுதான் SiF6 2-. அப்போ இந்த SiF4 F- ஓட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா SiF6 2- கொடுக்குது. இப்போ இங்க சிலிக்கன் என்ன பண்ணுச்சு, வேக்கன்ட் ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, அப்படின்னா எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணுச்சு. அதனால SiF4 லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம். F- எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால F- லூயிஸ் பேஸ் நம்ம சொல்றோம். சரி, அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ NH3 எடுத்துக்கலாம். NH3 with H+ gives NH4+. இந்த இடத்துல பார்க்கலாம் எது லூயிஸ் ஆசிட் எது லூயிஸ் பேஸ்ன்னு பார்க்கலாம். NH3 எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், அதுக்கு மேல இது ஃபார்ம் பண்ணாது. நைட்ரஜனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 5A. அப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 5 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிருக்குது, அப்படின்னா இதுகிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது. H+ எடுத்துக்கலாம். H+ கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும், 1s0. இது கிட்ட எலக்ட்ரான் இருக்காது. என்ன இது H+ கிட்ட எலக்ட்ரான் இல்லை, இது கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த NH3ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எலக்ட்ரான் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, H+ வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா நைட்ரஜனுக்கும் H+ இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த டேட்டிவ் பாண்ட்ல நைட்ரஜன் வந்து டோனரா இருக்குது, H+ வந்து அக்செப்டரா இருக்குது. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுத போறோம் ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்து. இப்போ ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்து நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டோம். ஃபார்மல் சார்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்து +1 கொடுக்குறோம், ஏன்னா நைட்ரஜன் வந்து டோனர். ஹைட்ரஜனுக்கு வந்து +1 கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி +1 இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து -1 கொடுக்கணும், ஏன்னா இது வந்து அக்செப்டர். அதனால இதுக்கு -1 கொடுக்குறீங்க, ஆல்ரெடி +1 இருக்கிறதுனால நெட் சார்ஜ் 0 மாறி. இதை தான் NH4+ சொல்றோம். இதுக்கு பேர் என்னன்னா அமோனியம் அயான். இதுக்கு பேர் வந்து அமோனியம் அயான் என்று சொல்றோம். இந்த அமோனியம் அயான்ல இந்த NH3 எலக்ட்ரான் பேர் டோனரா இருக்கனால லூயிஸ் பேஸ்ன்னு சொல்றோம். H+ எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணதுனால லூயிஸ் ஆசிட் சொல்றோம். சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ வாட்டர் H+ ஓட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா H3O+ கொடுக்குது. வாட்டர் H+ ஓட சேர்ந்து H3O+ கொடுக்குது. இங்க வாட்டர்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன். இப்போ சரௌண்டிங் ஆட்டம்ஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஏன்னா இது 6A குரூப். இது 6A குரூப் பண்றதுனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 எலக்ட்ரான்ஸ்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிடுச்சு, அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ H+ எடுத்துக்கலாம். இந்த H+ கிட்ட என்ன இருக்குதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த H+ கிட்ட பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். H+ கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை இந்த H+க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படி கான்ட்ரிபியூட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்ட்டு பாருங்க. இங்க ஆக்சிஜன் எழுதியாச்சு, 2 ஹைட்ரஜன்ஸ் எழுதியாச்சு. இங்க லோன் பேரை இது H+க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ ஒரு லோன் பேர் இந்த ஆக்சிஜன் கிட்ட இருக்குது. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நம்ம இப்போ நார்மல் கோலன் பாண்டா நம்ம எழுத போறோம். அப்படி ஏது நான் ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். ஆக்சிஜன் வந்து டோனரா இருக்கனால அதுக்கு +1 கொடுங்க. ஹைட்ரஜன் வந்து அக்செப்டரா இருக்கனால அதுக்கு -1 கொடுங்க. ஆல்ரெடி +1 இருக்கனால 0 மாறிடுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோனியம் அயான் அன்ட்டு சொல்றோம். ஹைட்ரோனியம் அயான் நம்ம சொல்றோம். இந்த H3O+ நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோனியம் அயான், அது போல நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து இப்போ பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. AlCl3 Cl- ஓட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா AlCl4- கொடுக்குது. இப்போ இந்த AlCl3 எதெல்லாம் Al எழுதிட்டோம், அந்த 3Cl எழுதிடும், 3Cl அந்த Cl- எழுதிடும். இப்போ அலுமினியம் வந்து குரூப் 3A வர்றதுனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 3 எலக்ட்ரான்ஸும் Cl ஓட பாண்டிங்க்கு இப்படி போயிடுது. இந்த அலுமினியம் வந்து 3rd பீரியட்ல வருது. அப்படின்னா 3rd பீரியட்ல வருதுன்னா 3s திருப்பி 3d இருக்குது. அப்படின்னா இதுகிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இந்த அலுமினியத்துக்கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்குது. Cl- வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. Cl- வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த Cl- லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. கான்ட்ரிபியூட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ Al Cl3 எழுதிடும், இந்த Cl- அலுமினியத்தோட டேட்டிவ் பாண்டிங்க்கு போகுது. இந்த Cl அலுமினியத்தோட டேட்டிவ் பாண்டிங் போயிருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதிக்கலாம். நார்மல் கோலன் பாண்டை எழுதிட்டு ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்குறோம்.
சிஎல்க்கு வந்து என்ன சிஎல்க்கு வந்து +1 கொடுக்குறோம், ஆல்ரெடி -1 இருக்கிறனால 0. அலுமினியத்துக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா -1 கொடுத்துறீங்க. அலுமினியத்துக்கு வந்து -1 சார்ஜ் கொடுத்துட்டீங்க, -1 ஃபார்மல் சார்ஜ் கொடுத்தாச்சு. இதுதான் AlCl4-. இதுல AlCl3 வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்றதுனால இதை லூயிஸ் ஆசிட்னு சொல்றோம். Cl- எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்றதுனால இதை வந்து லூயிஸ் பேஸ் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா Cu2+ எடுத்துக்கலாம். இது வந்து அமோனியாவோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா CuNH3 4 times NH3 4 times 2+ அதை கொடுக்குது. CuNH3 4 times 2+ கொடுக்குது. இப்போ இது எப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, காப்பர் சால்ட் எடுத்துக்கோங்க. காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறீங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா பேல் ப்ளூவா இருக்கும். காப்பர் சல்ஃபேட் சால்ட் வந்து பேல் ப்ளூ. அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளூ கலர் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகும். அதே காப்பர் நைட்ரேட் எடுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, குப்ரிக் நைட்ரேட், இன்டென்ஸ்டு ப்ளூ கலரா இருக்கும். குப்ரிக் நைட்ரேட் அது வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா சால்ட் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து சால்ட் ஃபார்ம்ல இருக்குது. சரி, இந்த காப்பர் சல்ஃபேட் பேல் ப்ளூ கலர் இருக்குது. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு இதுல அமோனியாவை ஆட் பண்ணுங்க. அமோனியா சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா இது அப்படியே என்னவா மாறிடும்னா டீப் ப்ளூவா மாறிடும். இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா அப்படியே அதிகமாயிடும். இது பாத்தீங்கன்னா பேல் ப்ளூவா இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா டீப் ப்ளூவா இருக்கும். அப்போ ஏன் டீப் ப்ளூவா மாறிச்சுன்னா இந்த காப்பர் வந்து அமோனியாவோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை கொடுத்துருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் தான் இது. இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த Cu2+ வந்து சென்ட்ரல் மெட்டல் அயானா இருக்கும். இந்த அமோனியா வந்து லைகாண்டா இருக்கும். இந்த அமோனியா வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லைகாண்டுன்னு சொல்லுவோம். இது கிட்ட லோன் பேர் இருக்குது. இப்போ இந்த Cu2+ என்ன பண்ணுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும். இது வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணும். லைகாண்ட்ல இருக்கக்கூடிய டோனார் ஆட்டம் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ இந்த Cu2+க்கும் இந்த NH3க்கும் இடையில என்ன நடக்கும்னா டேட்டிவ் பாண்ட் நடக்கும். டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். இந்த NH3க்கும் NH3ல இருக்கக்கூடிய Nக்கும் இந்த Cu2+ இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா Cu2+ எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணதுனால இதை லூயிஸ் ஆசிட்னு சொல்றோம். NH3ல இருக்கக்கூடிய N வந்து எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இதை லூயிஸ் பேஸ் சொல்றோம். அப்போ NH3ல இருக்கக்கூடிய N வந்து எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால லூயிஸ் பேஸ், Cu2+ எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணதுனால இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா லூயிஸ் ஆசிட் சொல்றோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு சென்ட்ரல் மெட்டல் தேவை, லைகாண்ட் தேவை. சென்ட்ரல் மெட்டல் பொதுவாகவே எலக்ட்ரான் பேர் அக்செப்டாரா தான் இருக்கும், லூயிஸ் ஆசிட் ஆக்ட் ஆகும். லைகாண்ட் வந்து ஜென்ரலாவே எலக்ட்ரான் பேர் டோனரா இருக்கும், லூயிஸ் பேஸா இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆகுனாக்கா சென்ட்ரல் மெட்டல் எலக்ட்ரான் பேர் கான்ட்ரிபியூட் பண்ணும். சில நேரத்தில் அது எந்த கேஸ்ல நடக்குன்னா இந்த மெட்டல் கார்பனைல்ஸ்ல அது போல நடக்கும். ஏன் மெட்டல் கார்பனைல்ஸ்ல அது போல நடக்குது அன்ட்டு பாத்தீங்கன்னா, இப்போ மெட்டல் எடுத்துக்கலாம். சப்போஸ் மெட்டல் கார்பனைல் NiCO4 times இப்படி எடுத்துக்கிறோம். மெட்டல் கார்பனைல் எடுத்துக்கணும். கார்பனைல்னா இந்த CO குரூப். இப்போ இங்க இருக்கக்கூடிய லைகாண்ட் என்னன்னா CO. அந்த CO எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். CO எழுதியாச்சு. இங்க இந்த COல கார்பனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 4th குரூப். ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 6th குரூப். இப்போ பாண்டிங் எப்படி நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். அடுத்து டேட்டிவ் பாண்ட் இப்படி வரும். ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் பேர் டோனரா இருக்கும், கார்பன் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டரா இருக்கும். ஓகே, இப்போ டேட்டிவ் பாண்ட் இப்படி கிரியேட் ஆகும். இதுதான் CO. கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இந்த ட்ரிபிள் பாண்ட்ல வந்து 2 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ், இன்னொன்று வந்து டேட்டிவ் பாண்ட். டேட்டிவ் பாண்ட்ல ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் பேர் டோனர், கார்பன் வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்டர். இப்போ மெட்டல் எடுத்துக்கலாம். இந்த நிக்கல் எடுத்துக்கலாம். நிக்கலுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இங்க 0. ஏன்னா கார்பன் மோனாக்சைடுக்கும் 0, நெட் சார்ஜும் 0. இப்போ இந்த நிக்கல் என்ன பண்ணுதுன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த CO வந்து லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த லோன் பேர் எங்க இருக்குதுன்னா ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து இங்க பாண்டிங் இன்வால்வ் ஆகுதுன்னா அதனுடைய டெண்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். அப்போ இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த நிக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம்.
இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது இங்க இந்த நிக்கல். சரி இருக்கட்டும். இப்போ இந்த கார்பன் இந்த பக்கம் பாண்டிங்கு போறதுனால இந்த இடத்துல பாண்ட் ஆர்டர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த பாண்ட் ஆர்டர் வந்து இங்க 3 அது கார்பன் மோனாக்சைடா இருக்கும்போது நிக்கலோட கார்பன் பாண்டிங்க்கு போகும்போது இங்க பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆயிடும். இங்க எவ்வளவு எக்ஸ்டென்ட் பாண்ட் கிரியேட் ஆகுதோ அவ்வளவு எக்ஸ்டென்ட் பாண்ட் இங்க டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த லோன் பேர் வந்து இந்த ஆக்சிஜன் பக்கம் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கார்பனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4. அதையும் பார்க்கணும். ஓகே சரி. அடுத்து என்ன ஆகுதுன்னாக்கா இந்த இந்த லோன் பேர் வந்து ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கிறதுனால இந்த பாண்டிங் எக்ஸ்டென்ட் வந்து என்ன ஆகுனா குறையும். இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த நிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த நிக்கல் வந்து இதனுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால் அதாவது பை மாலிகுலர் இதனுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால்ல இருந்து இந்த கார்பன் மோனாக்சைடுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடினுடைய ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் இது வந்து வேக்கன்ட். இது வந்து ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் வேக்கன்ட். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த நிக்கல் வந்து இப்படி பேக் பாண்டிங்க கொடுக்குது. நிக்கல் வந்து எலக்ட்ரான் பேரை இந்த கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. கார்பன் மோனாக்சைடு வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. நிக்கல் வந்து எலக்ட்ரான் பேரை கொடுக்குது. நிக்கல் கிட்ட 3D ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதன் மூலியமா லோன் பேரை இது கொடுக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்டிங் இங்க கிரியேட் ஆகுது. பேக் பாண்டிங் இங்க கிரியேட் ஆகுது. அதனால கார்பன் மோனாக்சைடுக்கு எலக்ட்ரான் கிளவுட் கெயின் ஆகுது. எலக்ட்ரான் கிளவுட் கெயின் ஆகுறதுனால இந்த கார்பன் மோனாக்சைடுல இருக்கக்கூடிய கார்பன் இந்த பாண்டுக்கு எலக்ட்ரான் கிளவுட அதிகமா கொடுக்குது. எலக்ட்ரான் கிளவுட் டென்சிட்டி நல்லா கொடுக்குது. அதனால இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா கூடுது. அப்போ இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இப்போ கூடிடுச்சு. இதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் கூடுறதுனால இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. அப்போ இந்த நிக்கல் என்ன பண்ணுச்சு இந்த கார்பன் மோனாக்சைடுக்கு எலக்ட்ரான் கிளவுட கொடுத்து இந்த கார்பன் மோனாக்சைடு நிக்கலோட சிக்மா பாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுற மாதிரி செஞ்சுக்குது. அதனால இங்க என்னாச்சுனாக்கா இந்த நிக்கலுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கு இடையில பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கூடிடுது. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எது லூயிஸ் ஆசிட் எது லூயிஸ் பேஸ்ன்னு சொல்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த பேக் பாண்டிங்னால இந்த பேக் பாண்டிங் சப்போஸ் இல்லை இந்த டேட்டிவ் பாண்டிங் மட்டும் இருக்குதுன்னாக்கா அப்போ நம்ம வந்து இந்த நிக்கலை வந்து லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம். இந்த கார்பன் மோனாக்சைடு லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த பேக் பாண்டிங் இருக்கிறதுனால நமக்கே இப்போ டவுட் ஆயிடுச்சு என்னான்ட்டு. சரி அப்படின்னா இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல இந்த நிக்கல் சென்ட்ரல் மெட்டலுக்கும் இந்த லைகாண்டுக்கு இடையில பாண்ட் வந்து ஒரு பாண்டுன்னு சொல்ல முடியாது. பாண்ட் ஆர்டர் 1 விட அதிகமா இருக்கும். அதனால இந்த கார்பன் மோனாக்சைடு இதுக்கு இங்க பாண்ட் ஆர்டர் 3 இருக்காது, 3 விட கம்மியா இருக்கும். சரி அதாவது இந்த கார்பனுக்கு டோட்டலா 4 வர மாதிரி பாத்துக்கணும். கார்பனுடைய வேலன்ஸ் வந்து 4, கார்பனுடைய மேக்சிமம் கோவலன்சி வந்து 4. இதுக்கு கோவலன்சி 4 வரணும்னா இங்க எவ்வளவு பாண்ட் ஆர்டர் இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பாண்ட் ஆர்டர் மாத்திடுங்க. இங்க பாண்ட் ஆர்டர் 1.5னா இங்க பாண்ட் ஆர்டர் 2.5, இங்க பாண்ட் ஆர்டர் 2னா இங்க பாண்ட் ஆர்டர் 2, அது மாதிரி மாத்திக்கணும். ஏன்னா கார்பனுக்கு டோட்டலா 4 இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சரி அப்படின்னா இந்த நிக்கல் டெட்ரா கார்பனைல நம்மளால எது லூயிஸ் ஆசிட் எது லூயிஸ் பேஸ்ன்னு சொல்ல முடியல. சூப்பர்ஃபிஷியலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நிக்கல் வந்து லூயிஸ் ஆசிட், கார்பன் மோனாக்சைடு வந்து லூயிஸ் பேஸ், சூப்பர்ஃபிஷியலா சொல்றோம். ஆனா இது வந்து ஆக்சுவலி கரெக்ட் கிடையாது. சரி இப்போ லூயிஸ் தியரியை பார்த்தோம். இந்த லூயிஸ் தியரியில எது லூயிஸ் ஆசிட்னா என்ன லூயிஸ் பேஸ்னா என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரி ஓகே. அடுத்து நம்ம போகக்கூடியது என்னன்னாக்கா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்றதுக்கு நம்ம போக போறோம். சரி அதுக்காக என்ன செய்யறோம்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இதுல வந்து இம்பியூரிட்டிஸ் இல்லாத மாதிரி பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னா அயனைசேஷனுக்கு போகுது. ஏன் இது அயனைசேஷனுக்கு போகுது? வாட்டர் வந்து ஏன் அயனைசேஷனுக்கு போகணும் அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா வாட்டர்ல சென்ட்ரல் ஆட்டம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், அதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் ஹைட்ரஜனை விட. அதனால இந்த பாண்ட் பேர் இப்படி ஷிஃப்ட் ஆகலாம். இப்படி பாண்ட் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து பாண்ட் லாஸ் ஆகுது. அதனால ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அதனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து என்னவா மாறுதுன்னா H+ மாறுது. இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை கெயின் பண்றதுனால இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கூடுது. ஒரு எலக்ட்ரான் கூடுறதுனால இந்த OHக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது.
அப்போ வாட்டர் அயனைசேஷனுக்கு போச்சுன்னா, வாட்டர் டிசோசியேஷனுக்கு போச்சுன்னா என்ன கொடுக்குன்னா H+ OH- கொடுக்குது. அப்போ இந்த பியூர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும். இந்த பியூர் வாட்டர்ல மட்டும்தான் இந்த ஈக்குலிபிரியம் இருக்குமா அன்று கேட்டா, எந்த ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கினாலும் இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்கும். எந்த ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் HCl எடுத்துக்கோங்க, இந்த ஈக்குலிபிரியம் இருக்கும். இது மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்கும். ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் எங்க இருக்குன்னா பியூர் வாட்டர்ல இருக்கும். எல்லா ஆக்வஸ் சொல்யூஷன்லயும் இந்த ஈக்குலிபிரியம் இருக்கும். சரி, இந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை இப்ப எழுத போறோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளவுனாக்கா ரைட் சைடுல இருக்கிறதா நியூமரேட்டர்ல எழுதுங்க, H+OH-. ஓகே, இங்க ப்ராடக்ட் சிம்பல், இங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பல். இந்த டூ கான்சன்ட்ரேஷன்ஸுக்கும் இங்க என்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்து டினாமினேட்டர்ல என்ன பண்றீங்கன்னா வாட்டர் எழுதுங்க. அடுத்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இந்த பக்கம் எடுத்துன்னு போங்க, ரைட் சைடு எடுத்துன்னு போங்க, அதாவது லெஃப்ட் சைடு எடுத்துன்னு போயிடுங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். இப்போ ரைட் சைடுல என்ன இருக்குதுன்னா H+ OH- இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்னாக்கா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்குது? எப்படி சொல்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் சொல்றோமே எப்படி அன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோம், பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த பியூர் வாட்டரை சப்போஸ் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. இதனுடைய கான்சன்ட்ரேஷனை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும்னா என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மூலியமா இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாரிட்டி. இப்போ மொலாரிட்டி எடுத்துக்கலாம். மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும்னா இங்க 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது, இதை மாஸ் ஆஃப் வாட்டரை கன்வெர்ட் பண்ணுங்க. டென்சிட்டி வந்து 1 கிராம் பர் சிசி, அதனால மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிராம். மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 18 கிராம் பர் மோல்ன்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துச்சு. வால்யூம் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா 55.55 மோலார் வருது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55.55 மோலார். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இனிஷியலா எவ்வளோன்னா 55.55 மோலார். சப்போஸ் இந்த 1 லிட்டருக்கு பதிலாக 2 லிட்டர் எடுத்தா என்ன ஆகும்? இப்போ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்ததுனால 55.55 மோலார்னு சொல்றோம். சப்போஸ் 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்தா எல்லா இடத்துலையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சேம் 55.55 வருமா? அப்போ வாட்டர்னுடைய குவான்டிட்டி எவ்வளவு இருந்தாலும் சரி, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் சேம். எவ்வளவு? 55.55 மோலார்னு தான் சொல்லணும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். சரி, இப்போ இந்த வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகுது. இது டிசோசியேட் ஆகுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா H+OH- கிடைக்குது. அப்புறம் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுது. ஈக்குலிபிரியத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ எவ்வளவுன்னா 10⁻⁻7 மோலார். எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுது இப்படி. OH- எவ்வளவுன்னா 10⁻⁻7 மோலார். அப்படின்னா வாட்டர் எவ்வளவு டிசோசியேட் ஆகணும்? 10⁻⁻7 மோலார் டிசோசியேட் ஆகணும். அப்போ எவ்வளவு வாட்டர் ரிமைனிங் இருக்கும்? 55.55 மைனஸ் 10⁻⁻7. அத நியர்லி 55.55 சொல்லலாம்ல. என்ன 10⁻⁻7 எங்க, 55 எங்க? யோசிச்சு பாருங்க. 10⁻⁻7 55க்கு நெக்லிஜிபிள் சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லாமே. அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இனிஷியல் எவ்வளவு? 55.55. அட் ஈக்குலிபிரியம் எவ்வளவு? 55.55. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா இது Kcன்றது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா another கான்ஸ்டன்ட் கிடைக்குது. அது என்னன்னா KW. KW இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றேன்னா இந்த H+ × OH-. இந்த H+ OH- என்னன்னு சொல்லணும்னா அயான்ஸ் சொல்லலாம். இந்த அயான்ஸினுடைய கான்சன்ட்ரேஷனை இங்க எந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனுக்கு எடுத்துன்னு போறீங்க? மல்டிப்ளிகேஷன். அதனால ப்ராடக்ட் சொல்றோம். ஓகேவா? H+ OH- சேர்ந்தா என்ன வரும்? வாட்டர் வரும். அதனால இந்த KW என்னன்னு சொல்றோம்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் சொல்றோம்.
ஓகேவா? சோ KW என்னன்னு சொல்லிக்கோ, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்று சொல்லிக்கோ. இப்போ இந்த KW னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்றோம். இங்க H பிளஸ் கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அது எவ்வளவுனா 10⁻⁷ மோலார். அடுத்து இந்த OH மைனஸ்னுடைய கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அது எவ்வளவுனா 10⁻⁷ மோலார். அப்ப எவ்வளவு வருதுன்னா 10⁻14 மோலார் ஸ்கொயர். இதுதான் KW. எப்போன்னா 25 டிகிரி செல்சியஸ்ல 25 டிகிரி செல்சியஸ்ல இது மாதிரி இருக்கும். சரி, அப்போ பியூர் வாட்டர் எடுத்துக்கணும். பியூர் வாட்டருக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்திருக்கோம். என்ன ஒரு பொதுவான ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஒரு நியூ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இங்க கொடுத்திருக்கோம். அது என்னன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு சொல்லியிருக்கோம்னா 10⁻14 மோலார் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். டெம்பரேச்சரையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஏன் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணோம்? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டு ஏன் டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணணும்? ஜெனரலாவே அயானிக் ப்ராடக்ட்ன்றது ஒரு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணும்? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும்ட்டு பார்த்திருக்கோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகுதே? ஏன் பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கு உள்ள ரிலேஷனை நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கோம்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K is equal to A into e power minus delta H by RT. இப்போ டெல்டா H வந்து நெகட்டிவ்னா அது எக்ஸோதெர்மிக், டெல்டா H வந்து பாசிட்டிவ்னா அது எண்டோதெர்மிக். எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பிசிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, அதுக்கு டெல்டா H நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா டெல்டா H பாசிட்டிவா இருக்கலாம். டெல்டா H 0 அன்ற மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேர். அப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசிக்கல் சேஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக்ல வரலாம், இல்லை எண்டோதெர்மிக்ல வரலாம். அப்போ வந்து இந்த டெல்டா H சைன் மாறுதா இல்லையா? டெல்டா H வந்து நெகட்டிவா இருக்கலாம், இல்ல டெல்டா H வந்து பாசிட்டிவா இருக்கலாம். அது இல்லாம டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து டெல்டா H மேக்னிடியூட் டிஃப்ரெண்டா இருக்குது. டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து டெல்டா H மேக்னிடியூட் டிஃப்ரெண்டா இருக்குது. அப்போ டெல்டா H வந்து வேரியபிள் அன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க ஏவை கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம், ஆரையும் கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். ஈன்றது எக்ஸ்போனென்ஷியல். டெல்டா H வந்து கான்ஸ்டன்ட்னு எடுக்க முடியாது, இட் இஸ் ஏ வேரியபிள். அப்போ டெம்பரேச்சரை மாத்தினீங்கன்னா டெல்டா H மாறும். ஏன்னா எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படி இருக்குது இல்ல. டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும்? டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா அது எண்டோதெர்மிக்கை ஃபேவர் பண்ணும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸோதெர்மிக்கை ஃபேவர் பண்ணும். அப்படிதானே? அப்போ அப்படி என்னும்போது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறுமே. அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணுது? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது. சரி, இப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த பியூர் வாட்டர்ல வாட்டர் டிசோசியேட் ஆச்சுன்னா H+OH- கொடுக்குது. இந்த ஃபார்வர்ட் வந்து எந்த ப்ராசஸ்ல வருது? எண்டோதெர்மிக்ல வருதா, எக்ஸோதெர்மிக்ல வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல என்ன ஆகுது? இந்த பாண்ட் வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் பக்கம் போகுது. அப்படின்னா பாண்ட் வந்து ஆக்சிஜன் பக்கம் போகுதுன்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் வந்து பிரேக் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா டிசோசியேட் ஆகுதுன்னு தானே மீனிங். அப்போ டிசோசியேட் ஆகுதுன்னா இதுக்கு எனர்ஜி தேவைப்படுதா இல்லையா? இதுக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னா இந்த ப்ராசஸ் என்னவா இருக்கணும்? எண்டோதெர்மிக்கா தானே இருக்கணும். சரி, அப்படின்னா இது என்னன்னு சொல்றேன்னா எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக்னாவே சிஸ்டம் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். சிஸ்டம் எப்போ எனர்ஜியை நல்லா அப்சர்வ் பண்ணும்? டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா நல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அப்போ டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா இது நல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. அப்போ இந்த பாண்ட் ஈஸியா ஷிஃப்ட் ஆகுது. அப்போ டிசோசியேஷன் எக்ஸ்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா இந்த டிசோசியேஷன் எக்ஸ்டென்ட் அதிகமாகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அதிகமாகுதா இல்லையா? அதே நேரத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- அதிகமாகும். அப்போ இதனுடைய கான்சன்ட்ரேஷனும் ரைஸ் ஆகுதுனாக்கா இந்த ப்ராடக்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ KW டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை கூட்டினீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் அதிகமான எக்ஸ்டென்ட்க்கு போகும். அப்போ H+ கான்சன்ட்ரேஷனும் OH- கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும். அப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் ரைஸ் ஆகும். அதே டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே ஆப்போசிட்டா நினைக்க, அவ்வளவுதான். சரி, அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் என்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. சரி,
அப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், எக்ஸ் டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறேன். கேடபிள்யூ எவ்வளவுன்னா 10 to the power of -16 மோலார் ஸ்கொயர், 10 power -16 மோலார் ஸ்கொயர். இப்போ நான் பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன், இந்த டெம்பரேச்சர்ல பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது எப்போ பாசிபிலிட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா, சரி இது எப்போ பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் லெஸ் தேன் 25 டிகிரி செல்சியஸ், அந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி எழுதலாம். சரி, டெம்பரேச்சர் லெஸ் தேன் 25 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கணும், அதாவது எக்ஸ் டிகிரி செல்சியஸ். இப்போ கேடபிள்யூ எவ்வளோன்னா 10 power -16 மோலார் ஸ்கொயர். பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த பியூர் வாட்டர்ல ஈக்குலிபிரியம் இருக்குது, அந்த ஈக்குலிபிரியம் என்னன்னா H+ × OH-. இப்போ பியூர் வாட்டர் என்னன்னு சொல்லணும்னா நியூட்ரல் சொல்லணும். பியூர் வாட்டர் நியூட்ரல்னு சொல்லணும், ஏன்னா H+ கான்சன்ட்ரேஷனும் OH- கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலா இருக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த பியூர் வாட்டர்ல KW 10 power -16, இப்போ H+ கான்சன்ட்ரேஷனும் OH- கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவல். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ எவ்வளவு இருக்கும்? 10 power -8 மோலார். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- எவ்வளவு இருக்கும்? 10 power -8 மோலார் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்றேன்னா 25 டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கலாம். 25 டிகிரி செல்சியஸ்ல பாத்தீங்கன்னா KW எவ்வளவுன்னா 10 to the power of -14. இப்போ என்ன பண்றீங்கன்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. பியூர் வாட்டர்னாவே அது நியூட்ரல். இப்போ இங்க என்ன ஈக்குலிபிரியம் இருக்குன்னா வாட்டர் இஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் H+ and OH-. இப்போ இங்க H+ கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 10 power -7 மோலார், OH- கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 10 power -7 மோலார். அடுத்து என்ன பண்றோம்னா, இப்போ டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 25 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம், அதாவது y டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோம். இந்த டெம்பரேச்சர்ல KW எவ்வளவுனாக்கா 10 to the power of -12 எடுத்துக்கலாம். இப்போ பியூர் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த பியூர் வாட்டர்ல என்ன ஈக்குலிபிரியம் இருக்குன்னாக்கா வாட்டர் இஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் H+ × OH- அன்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணீங்க, 25 டிகிரி செல்சியஸை விட அதிகமா எடுத்துக்கிறீங்க. KW எவ்வளவு இருக்குதுன்னா 10 power -12 இருக்குது. இப்போ பியூர் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. பியூர் வாட்டர்ல இது மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்குது. பியூர் வாட்டர்னாவே அது நியூட்ரல். அது ஆசிட்னு சொல்லக்கூடாது, பேஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது ஆசிட் இல்ல அது பேஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, சரி. இப்போ பியூர் வாட்டர்னாவே நியூட்ரல். அப்படின்னா நியூட்ரல்னா H+ கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு OH- கான்சன்ட்ரேஷன். அப்போ H+ கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 10 power -6 மோலார், OH- கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா 10 power -6 மோலார் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இப்போ pH என்ற டேர்முக்கு போறோம். pH என்ற டேர்ம் எப்படி டிஃபைன் பண்றேன்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ கான்சன்ட்ரேஷன். ஆக்சுவலி pH கான டெஃபினிஷன் என்னன்னா pH is equal to minus log of active mass of H+. Active mass of H+ is equal to activity coefficient of H+ into concentration of H+. For very dilute solution, activity coefficient of H+ is equal to 1. Therefore, active mass of H+ is equal to concentration of H+. Therefore, we are saying pH is equal to minus log of H+, we are saying. Okay va? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ எவ்வளவு பார்த்தோம்னா 10 power -8 மோலார்னு பார்த்தோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். pH is equal to minus log of 10 power -8 மோலார் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இப்போ இந்த -8 ஃப்ரண்ட் கொண்டு வந்துருங்க. log 10 வந்து 1, அப்போ வந்து pH வந்து 8. ஓகேங்களா? சரி, அப்போ வந்து இங்க pH எவ்வளவுன்னா இந்த இடத்துல pH எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 வருது. ஸோ இந்த இடத்துல pH வந்து எவ்வளவுன்னா 8. ஓகே, அதே மாதிரி இங்க pH பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா 7, இங்க pH பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா 6. இப்போ சொல்லுங்க, இந்த பியூர் வாட்டருக்கு pH வந்து 8, இந்த பியூர் வாட்டருக்கு pH வந்து 7, இந்த பியூர் வாட்டருக்கு pH வந்து 6. இப்போ சொல்லுங்க, பியூர் வாட்டர் ஆசிடா பேஸா நியூட்ரலா என்னன்னு சொல்ல வரீங்க? பியூர் வாட்டரை ஆசிட்னு சொல்லுவீங்களா, இல்ல பேஸ்ன்னு சொல்லுவீங்களா, இல்ல நியூட்ரல்னு சொல்லுவீங்களா, என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல pH பாருங்க என்ன இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல pH எவ்வளவு இருக்குதுன்னா 8 இருக்குது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல pH பாத்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ இந்த பியூர் வாட்டர் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல pH பாத்தீங்கன்னா 8 இருக்குது. இந்த பியூர் வாட்டர் நீங்க என்னன்னு சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. இங்க பியூர் வாட்டருக்கு pH எவ்வளவுன்னா 7, இங்க என்ன சொல்லுவீங்க?
இங்க பியூர் வாட்டருக்கு pH வந்து 6. இப்போ இங்க என்ன சொல்லுது? நல்லா கவனம் வச்சுக்கோங்க. pH கன்சிடர் பண்ணாதீங்க. பியூர் வாட்டர்னு கொடுத்தா அத நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். பியூர் வாட்டர் கொடுத்தா அத கண்டிப்பா நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். pH எப்படி வேணாலும் இருக்கட்டும். pH வந்து 10 கூட இருக்கட்டும். ஏன் pH வந்து கரெக்டா 1 கூட இருக்கட்டும். எப்படி வேணாலும் இருக்கட்டும். pH பத்தி கவலைப்பட தேவையில்லை. அங்க கொடுத்திருக்கிற வேர்டு என்னன்னு பாருங்க. பியூர் வாட்டர் அன்ட்டு கொடுத்திருந்தா, பியூர் வாட்டர்னு கொடுத்திருக்காங்கன்னா அதுல வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். வாட்டர் மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுல ஆசிடோ பேஸோ சால்ட்டோ எதுவுமே இல்லை, மினரல்ஸோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பியூர் வாட்டர் கொடுத்தா அந்த பியூர் வாட்டர்ல கண்டிப்பா இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்கும். இதுல நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பியூர் வாட்டர்ல எப்பவுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்னா பியூர் வாட்டர் நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். pH எப்படி இருந்தாலும் சரி. பியூர் வாட்டர்னா அது கண்டிப்பா நியூட்ரல் தான். அப்போ இங்க பியூர் வாட்டருக்கு pH 8. இங்க பியூர் வாட்டர்னுடைய நேச்சர் என்னன்னு சொல்லணும்? நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸும் ஈக்குவல். இங்க பியூர் வாட்டர் கொடுத்திருக்காங்க, இங்க pH 7. இதை என்னன்னு சொல்லணும்? நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். இங்க பியூர் வாட்டர் கொடுத்திருக்காங்க, இதுக்கு வந்து pH 6. இதுக்கு என்ன நேச்சர்னு கேட்டா என்ன சொல்லணும்? நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸும் ஈக்குவல். அதனால நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். சரி, ஜெனரலா நம்ம ஒரு பாயிண்ட பார்த்திருக்கோம். என்னன்ட்டுனா pH வந்து 7ன்னா நியூட்ரல், pH less than 7ன்னா ஆசிட், pH greater than 7ன்னா 8, pH greater than 7ன்னா பேஸ்ன்னு சொன்னல. ஆனா இங்க ஏன் இது மாதிரி? இங்க மட்டும் ஏன் இப்படி அன்ட்டு பாத்தீங்கன்னா pH equal to 7 நியூட்ரல், pH is less than 7 ஆசிட். எப்போ? டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா இருந்தால் மட்டுமே. இங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த பியூர் வாட்டர்ல டெம்பரேச்சர் லெஸ் தேன் 25 டிகிரி செல்சியஸ். இங்க பியூர் வாட்டர்ல பாருங்க டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். இங்க லாஸ்ட் கேஸ்ல பியூர் வாட்டர் பாருங்க டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 25 டிகிரி செல்சியஸ். இங்க டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணதுனால தான் pH வந்து மாறிச்சு. பியூர் வாட்டர்னுடைய நேச்சர் மாறலானா. அதனால பியூர் வாட்டர்னு கொடுத்தா அதை நியூட்ரல் அன்ட்டு தான் சொல்லணும். pH வந்து கண்டிப்பா 7 தான் இருக்கும். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா இருந்தா. டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பியூர் வாட்டர்னுடைய pH 7 இருக்காது. சரி, அப்போ இங்க இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா, பியூர் வாட்டர்னா அதை நியூட்ரல் தான் சொல்லணும். அதுல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸும் ஈக்குவல்னு சொல்லணும். pH எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா இருந்தா pH 7 இருக்கும். டெம்பரேச்சர் லெஸ் தேன் 25 டிகிரி செல்சியஸா இருந்தா pH கிரேட்டர் தேன் 7 இருக்கும். டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 25 டிகிரி செல்சியஸா இருந்தா pH லெஸ் தேன் 7 இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா ஆக்வஸ் சொல்யூஷனை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இங்க சொல்யூஷன் சொன்னதுனால இங்க கண்டிப்பா மினிமம் 2 சப்ஸ்டன்சஸ் ஆவது இருக்கணும். சரி, அதுல ஆக்வஸ்ன்னு சொன்னதுனால கண்டிப்பா வாட்டர் இருக்கணும். வாட்டர் இருக்குதுன்னாவே கண்டிப்பா இது போல ஈக்குலிபிரியம் இருக்கும். வாட்டர் இருக்குதுன்னாவே கண்டிப்பா இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் எழுதணும். இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் கண்டிப்பா எழுதணும். இப்போ H பிளஸும் OH மைனஸ் இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் பத்தி பேசுறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் பத்தி பேசுறோம். இப்போ இந்த ஆக்வஸ் சொல்யூஷனை ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஆக்வஸ் சொல்யூஷன்ல கண்டிப்பா வாட்டர் இருக்கும். அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் இருக்கும். அப்புறம் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது? ஆசிட் இருக்கலாம், இல்ல பேஸ் இருக்கலாம், இல்ல சால்ட் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மினரல்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்குது. சரி, இப்போ இதுல H பிளஸும் OH மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டு பேருடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலா இருக்கலாம். ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். H பிளஸ் கான்சன்ட்ரேஷனும் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனும் இது போல ஏதோ ஒரு கேட்டகரியில வரலாம். டெம்பரேச்சர் இங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்.
இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸும் இதுல ஏதோ ஒரு கேட்டகரியில வரலாம். இப்போ இந்த மாதிரி கேட்டகரியா இருந்தா ஆக்வஸ் சொல்யூஷனை நியூட்ரல்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்டகரியில வந்தா ஆக்வஸ் சொல்யூஷனை அசிடிக்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்டகரியா இருந்தா ஆக்வஸ் சொல்யூஷனை பேசிக்னு சொல்லுங்க. இப்போ இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் எப்படி இருக்குன்னா 10⁻⁷ மோலாரா இருக்கும். pH எப்படி இருக்குன்னா 7ஆ இருக்கும். இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் எப்படி இருக்குன்னா 10⁻⁷ மோலாரா விட அதிகமா இருக்கும். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻⁶ மோலாரா இருக்குது அப்படின்னா pH வந்து 6ஆ இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் 10⁻⁷ மோலாரா விட கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻⁸ மோலார். அப்போ pH எப்படி இருக்குதுன்னா 8ஆ இருக்குது. ஓகே, இப்படிதான் நம்ம சொல்றோம் நியூட்ரல், அசிடிக், பேசிக். இப்போ பாருங்க pH 7ஆ இருக்குனால நியூட்ரல், pH less than 7ஆ இருக்குனால அசிடிக், pH greater than 7ஆ இருக்குனால பேசிக். எப்போ டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்ல வச்சு, டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்ல வச்சுதான் இது போல சொல்லி இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ pH வந்து 7 நியூட்ரல், pH less than 7 அசிடிக். எப்போ டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்தால். டெம்பரேச்சரை மாத்திட்டீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்ல இல்லாம வேற டெம்பரேச்சர் எடுத்துக்கினீங்கன்னா அப்போ திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, H பிளஸ் கான்சன்ட்ரேஷனும் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலா இருந்தாவே நியூட்ரல்னு சொல்லிடலாம். H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குது OH மைனஸை விட, அப்போ அசிடிக்னு சொல்லலாம். H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸை விட கம்மியா இருக்குது, அப்போ என்னன்னு சொல்லலாம்? பேசிக்னு சொல்லலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்றோம்.